நெகேமியா 3வது அதிகாரத்திலே அந்த எருசலேம் நகரத்தின் மதிலிலே 10 வாசல்கள் இருப்பதை நாம் பார்த்தோம். ஆட்டு வாசலாகிய அதை அடையாளப்படுத்துகிற ரட்சிப்பிலே ஆரம்பித்து அடுத்தடுத்து நியாய தீர்ப்பு வரைக்கும், அந்த கடைசி மிப்காத் வாசல் வரைக்கும் வரிசையாக நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, பரம எருசலேமுடைய வாசல்களை பற்றி சொல்லுது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த பரம எருசலேமின் நிழலாட்டமாக கூறப்படுகின்ற இந்த பழைய ஏற்பாட்டு எருசலேமிற்கும் 12 வாசல்கள் இருக்க வேண்டும். ஆனால் நெகேமியா 3வது அதிகாரத்திலே 10 வாசல்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை தொடர்ந்து 2 வாசல்களை குறித்தும் அங்கே உள்ளது. நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படாத 2 வாசல்களை குறித்து நெகேமியா 12வது அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கே எப்பிராயிம் வாசல் என்கின்ற ஒரு வாசலை குறித்தும் காவல் வீட்டு வாசல் என்கின்ற ஒரு வாசலை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். எனவே ஏற்கனவே நெகேமியா 3வது அதிகாரத்தில் உள்ள இந்த 10 வாசல்களோடு இந்த நெகேமியா 12 இந்த 39 சொல்லப்படுகின்ற எப்பிராயிம் வாசல், காவல் வீட்டு வாசல் என்பதையும் சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டு எருசலேமிலேயும் 12 வாசல்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த 11ஆம் வாசலாகிய எப்பிராயிம் வாசலை குறித்து மறைமுகமாக நாம் நெகேமியா 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வருகின்ற மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த சூளைகளின் கொம்மை என்பது, சூளை என்றால் ஃபர்னஸ், அடுப்பு, அந்த அர்த்தத்தை குறிக்கின்றது. எனவே அந்த பகுதிகளிலே இந்த எப்பிராயிம் வாசல் இருந்திருக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் அப்பம் சுடுகின்ற ஒரு வீதி, பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட் என்று சொல்லி அது அப்பம் சுடுகிற ஒரு வீதி. எனவே சூளைகளின் கொம்மை என்று வருகிற அந்த பகுதியிலே தான் இந்த எப்பிராயிம் வாசல் இருந்திருக்கிறது.